மா, யாருமா இவங்க? என்ன நடக்குதுங்க? எனக்கே ஒண்ணும் புரியலடி. காலையில எந்திரிச்சு வாச தெளிச்சு கோலம் போட வந்தேன். ஒரு பெரிய கார்ல குடும்பமா வந்து இறங்குறாங்க. கையில தாம்பள தட்டோட நிக்கிறாங்க. உன் தங்கச்சிய அந்த பையன் எங்கேயோ பார்த்தானா, உடனே அவளை புடிச்சு போச்சுன்னு எங்க பையனுக்கு உங்க பொண்ணை கட்டி கொடுங்கன்னு கேக்குறாங்க. எனக்கு கையும் உடல காலும் உடல, அதான் உனக்கு போன் பண்ணேன். அக்கா, நான் இல்ல, இவதான். அக்கா, இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நிஜமாவே அந்த பையனுக்கு தெரியாது? உண்மையை சொல்லு. அக்கா, என் மேல சத்தியமா எனக்கு தெரியாது. முன்ன பின்ன தெரியாதவங்க திடீர்னு வந்து பொண்ணு கொடுன்னு கேட்டா வீட்டுக்குள்ள கூப்பிட்டு அவங்கள ஹால்ல உட்கார வைப்பியா? புடி, நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன். மன்னிக்கணும், நீங்க யாரு என்னன்னு தெரியாது. திடீர்னு வந்து பொண்ணு கொடுங்கன்னு கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியல. அம்மாடி, நாங்க யாரு என்னன்னு விவரம் தெரியணும், அவ்வளவுதானே. எங்களுக்கு சொந்த ஊர் மதுரை தாம்மா. நாங்க பெங்களூர்ல செட்டில் ஆகி 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இது என்னோட ஒய்ஃப். பெங்களூர்ல இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க. இது என்னோட பொண்ணு மாதவி. பெங்களூர்ல தான் கட்டி கொடுத்துருக்கோம். மாப்பிள்ள ஏர்ஃபோர்ஸ்ல இருக்காரு. என் பொண்ணு சொந்தமா பெங்களூர்லயே ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருக்கா. He is my son அரவிந்த். துபாயில சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காரு. அவருக்கு தான் உங்க தங்கச்சிய பொண்ணு கேட்டு வந்திருக்கோம்.